சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு கண்மணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னதும் எல்லாரும் வந்து அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஏன்டி இப்படி பண்ண? போயும் இந்த டிரைவரை போய் லவ் பண்றேன்னு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி ஈஸ்வரி கடந்து குதிக்குதுங்க. அப்பா, நான் கல்யாணம் பண்ணா ஆறுமுகத்தை தாப்பா கல்யாணம் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா எனக்கு எந்த கல்யாணமும் வேணாம், நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் இங்கிட்டு சன்னாசி எல்லாரும் வந்துடுறாங்க. ராஜாங்க சொல்றாரு, கண்மணி நீ மணமேடையில போய் உட்காரு, சன்னாசி அந்த ஆறுமுகத்தை அடிச்சு விரட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. அப்புறம் பார்த்தா இங்க ராஜாங்க வந்து அந்த நந்தகுமார் கும்பல்கிட்ட கேட்குறாரு, ஐயா சம்மந்தி, என் பொண்ணு பண்ணது தப்பு தான், இதுக்கெல்லாம் நீங்க மன்னிச்சுக்கோங்க. என் பொண்ணு தப்பான முடிவு எடுத்துட்டா, ஆனா கல்யாணம் உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. சரிங்கய்யா, நீங்க சொன்னா சரிதான்யா, நாங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்கறல, பொண்ணை மணமேடையில வந்து உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நந்தகுமார் கும்பல் வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டு கண்மணியை கல்யாணம் பண்றதுக்காக பறந்துகிட்டு இருக்குங்க. இங்கே வந்து ஈஸ்வரிக்கு வந்து திரும்பவும் சந்தோஷம் ஆகிருது. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு ஆறுமுகத்தை போட்டு சன்னாசி எல்லாரும் சேர்ந்து அடிச்சு சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே போட்டுறாங்க. கண்மணி அழுகுது, ஐயோ அவரை அடிக்காதீங்களே ப்ளீஸ், அவரை அடிக்காதீங்க, அவரை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகுது. கண்மணி அழுகையும் கண்ணீருமா போயிட்டு மணமேடையில் உட்காந்துருக்கு. தமிழ் சொல்றாங்க, கண்மணி நீ அழுகாத, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு அவரும் உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. கண்மணி மணமேடையில் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி தாலி எடுத்து கொடுங்க இறை அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் தாலி எடுத்து கொடுக்க நந்தகுமார் வந்து கண்மணி கழுத்துல தாலி கட்டும் போகும்போது கருப்பு வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன திரும்பவும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்குது. அங்க போலீஸ் வந்துட்டு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. வேகமா வந்துட்டு ராஜவங்க கேக்குறாரு, என்ன கருப்பு என்ன ஆச்சு, எதுக்காக கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, மாமா இவன் ஒரு சரியான பொம்பளை பொறுக்கி மாமா, இவன் வச்சிருக்க லாட்ஜ்ல எல்லா ரூம்லையும் ரகசியமா கேமரா பொருத்தி அங்க வர பொண்ணுங்களெல்லாம் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கா மாமா. அதனால கிட்டத்தட்ட 100-150 பொண்ணுங்களை தப்பா பயன்படுத்தி இருக்கா மாமா, தன்னோட ஆசைக்கு என்னங்க சொல்லி மிரட்டி இருக்கா அப்படின்னு சொன்னதும் உடனே ஈஸ்வரி வருது. என்ன சொல்ற கருப்பு, நான் பார்த்த மாப்பிள்ள அப்படிப்பட்ட மாப்பிள்ள இல்ல கிடையாது, நீ எதையாவது வந்து சொல்லி குட்டையை குழப்பாத, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. உடனே ராஜாங்க சொல்றாரு, இரு ஈஸ்வரி, கருப்பு ஏதோ சொல்றான்ல அப்படின்னு சொல்லவும் வேகமா போலீஸ் வந்துட்டு அவனை தரன்னு பிடிச்சிட்டு இழுத்துட்டு வராங்க. இங்க பாருங்க சார், உங்க பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ள ரொம்ப தப்பான ஆளு, நாங்க ஆதாரத்தோட கையும் களவுமா பிடிச்சிருக்கோம், இவங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. அந்த நந்தகுமார் ஓட பாக்குறான். வேகமா வந்துட்டு ராஜவங்க அவனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. யோ என்னைய நடிச்சுக்கிட்டு இருக்க, என்னையவே ஏமாத்த பாக்குறீங்களாடா, எவ்வளவு தைரியம் இருந்தா அவ்வளவு பொம்பளை பிள்ளைய ஏமாத்திட்டு என் புள்ள கழுத்துல தாலி கட்ட வருவ, என்ன ஈஸ்வரி இதெல்லாம், நீ பார்த்த மாப்பிள்ள என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கத்துறாரு. மாமா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மாமா, இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு தான் மாமா நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. உடனே போலீஸ் வந்துட்டு அந்த நந்தகுமாரையும் அவங்க அப்பா கருப்பசாமியையும் கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போக போறாங்க. சேது வந்துட்டு அவனை போட்டு அடிச்சிடுறாரு. அப்புறம் பார்த்தா அந்த நந்தகுமாரோட அப்பா சொல்றாரு, ஐயா எனக்கு இந்த விஷயமே தெரியாதியா, இந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா, உங்க பொண்ணை நாங்க பார்த்தது கூட கிடையாதுயா, இந்த இருக்காங்களா இந்த ஈஸ்வரி அவங்க தான் வந்து இந்த மாதிரி அமைச்சர் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க திரும்பவும் உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, சொத்துக்கு தான் நமக்கு முக்கியம், சொத்தை நீங்க எழுதி வாங்கிட்டு அதுல கமிஷனா எனக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்டாங்கய்யா, நாங்களும் சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்ககிட்ட சம்மந்தம் பேசணும்யா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்க வந்துட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்க வந்து ஈஸ்வரி அடிச்சிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு அழுதுகிட்டே ஓரமா நிக்குது, காலில் விழுந்து கதறுது. சன்னாசி வந்துட்டு ஈஸ்வரியை தரன்னு பிடிச்சி வெளியே விரட்டி விட்டுறாரு. எல்லாரும் ஓஞ்சதுக்கு அப்புறம் கண்மணி அழுதுகிட்டே வர்றாங்க. அப்பா இப்பவாது புரிஞ்சுக்குங்கப்பா, நம்ம ஆறுமுகம் ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், அண்ணே கண்மணி சொல்றத கேட்காதனே, எங்க அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கே இப்போ நம்ம கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், நீ கவலைப்படாதனே நான் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி ஒரு பக்கம் வருது. அப்புறம் தமிழ் சொல்றாங்க,
மாமா நல்லதோ கெட்டதோ மாமா, கண்மணி ஆசைப்படுற பையனுக்கே நீங்க கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க மாமா. கண்மணிக்கு இருக்கிற குறைய விட இப்போ அவங்களோட சொத்தை வச்சுதான் மாமா எல்லாரும் வந்துட்டு பொண்ணு கேட்டு வர்றாங்க. திரும்பவும் இவங்களும் சொத்துக்கு ஆசைப்பட்டு கண்மணிக்கு நாளைக்கு ஏதாவது துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு என்ன மாமா நிச்சயம்? ஆறுமுகம் வந்து கண்மணிக்கு இருக்கிற சொத்தையோ எதையோ பார்க்கல மாமா, நம்ம கண்மணியை தான் மாமா விரும்புகிறான். அதனால ஆறுமுகத்துக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ராஜாங்க யோசிக்கிறாரு. அப்புறம் கருப்பு சொல்கிறாரு, ஆமாம் மாமா நீங்கள் கொஞ்சம் யோசிங்க மாமா, நம்ம தமிழ்ச்செல்வி கொடுத்த ஐடியானால தான் நான் நேற்று துப்பறிய போயிட்டு இவ்வளோ தூரம் அந்த நந்தகுமார் பையலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ் மட்டும் சொல்லலை அப்படின்னா இன்னைக்கு நம்ம கண்மணி வாழ்க்கை பாலா போயிருக்கும் மாமா. தயவு செஞ்சு ஆறுமுகத்துக்கே நம்ம பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்க யோசிக்கிறாரு, அண்ணே என்னென்ன யோசிக்கிற, எங்கள் அண்ணை விட்டு பையனுக்கே நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் சொல்லுது. உடனே ராஜாங்க வெளியே போயிட்டு ஆறுமுகத்தை கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாரு. நீ தான் என் பிள்ளைக்கு ஏத்தாளு, நீ என் பிள்ளைய மனசார விரும்புகிற, மற்றவங்க எல்லாரும் சொத்துக்கு ஆசைப்படுறாங்க, அதனால நீயே என் புள்ள கழுத்துல தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு ஆறுமுகத்துக்கு கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவெடுத்துறாரு. அதே மாதிரியே கண்மணியும் ஆறுமுகமும் மடமேடையில் உட்கார ராஜாங்க தாலி எடுத்து கொடுத்து ஆறுமுகம் வந்து கண்மணி கழுத்துல தாலி கட்டிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு, ஐயோ நமக்கு கிடைக்க வந்த கமிஷனு போச்சு, இப்படி ஒரு டிரைவருக்கு போய் இவ்வளோ சுத்தம் போக போதே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் வயிறறியுது. சாவித்ரி, ஐயோ 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 டிரைவருக்கு போய் நம்ம சொத்து பூரா போதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரியும் சாவித்திரியும் வந்துட்டு பரிதவிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவும் தமிழும் கண்மணியை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. தமிழ்கிட்ட வந்து ராஜாங்கமும் சேதுவும், அம்மா தமிழ்ச்செல்வி நீ வயசில் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீ நிறைய விஷயங்களை நல்ல விஷயமா பண்ணுறமா, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முடிவெடுக்கிறத விட நீ ரொம்ப திறமையாக முடிவெடுத்து எல்லா விஷயத்துலையும் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறமா, உன்னால தான் என் புள்ள வாழ்க்கையை இப்போ காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க நன்றி சொல்கிறாரு. கண்மணி வந்துட்டு, அண்ணியை நான் மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப கோபமாக பேசிட்டேன், நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா என் அப்பா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு சேது வந்துட்டு, இங்கே வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட கையை பிடிச்சி அந்த வயிறு நெக்லஸை எடுத்து கண்மணிக்கு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இதை பார்த்துட்டு சாவித்திரி வயிறு எரியுது. என்ன இவன் ஒரு பக்கம் பொண்டாட்டியை கூட்டிட்டு சேர்ந்து போய் வைர நெக்லஸை கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி ஒரு பக்கம் பார்க்குது. ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா அதை ஏற்றுக்கிட்டாங்க. ராஜாங்கமும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.